परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய புள்ள. சின்ன புள்ள சத்தியத்தை இங்கிலீஷ் படிப்பு படிக்க வச்சு அவன் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கணும்னு நாமெல்லாம் நினைச்சோம். அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா பலன் தான் இல்லை. அவன் பாதையே வேற. இகலோகத்தை விட பரலோகத்தையே நினைக்கிறான். தேகத்தை விட ஆத்மாவையே விரும்புறான். தெய்வமும் ஞானமும் தான் அவன் மூச்சான். தானே தெய்வம்னு சொல்றான். பாசபந்தங்களே தனக்கு இல்லைங்கிறான். நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேங்கிறான். அதனாலதான் உங்களை உடனே வர சொல்லி ஆள் அனுப்பின. நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. அந்த நிலை கடந்து போயிடுச்சு சேஷம்மா. உலகத்துக்கு தான் லீலையை காட்டணும்னு நினைக்கிற சத்தியம் என் பேச்சை கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவளுக்கு இருக்கோ என்னமோ. எனக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் முயற்சி பண்ண வேண்டியது நம்ம கடமை. அம்மா சுசிலா, அத்தே சாப்பாடு கொண்டாம்மா. ஆகட்டும் அத்தே. அத்தே. அப்பா சத்தியம், இந்த அம்மா கையால கொடுக்கிற சாப்பாடு.
மாயை. அம்மா உன்னதாமா கூப்பிடுறான், உன்னதான் கூப்பிடுறான். ம். பந்தங்கள் விட்டு போனது, மாயை விலகி போனது, மாயை விலகி போனது. பந்தங்கள் என்ன, விலகி போறது என்ன? அதுக்குதானா 3 உருண்டையா பிரிச்சு வச்சிருக்கேன். அப்பா சத்தியம், என்னடா இதெல்லாம்? அப்பா சத்தியம், நாம மாயையில தான் இருக்கோம். நாங்க மாயை. ஆனா நீ மாயைக்கு எட்டாதவனா இருக்கேடா. கண்ணா, நாங்க உன் விஷயத்துல குறுக்கிடவே மாட்டோம். நாங்க வாதாடவும் மாட்டோம். நீ நீ உன் இஷ்டப்படியே இருக்கலாம். அப்பா சத்தியம், எந்த இமயமலைக்காவது போய், எந்த குகைக்குள்ளாவது போய் எங்களை மட்டும் விட்டுட்டு போயிடாதுடா. கண்டி, சத்தியம், நீ புட்டபத்திலேயே இருக்கேன்னு இந்த தாய்க்கு வாக்கு கொடு. உன் பக்தர்கள் அங்கேயே வரட்டும், அவங்கள சந்தோஷமா வரவேற்கிறேன். நான் புட்டபர்த்தியை என் இருக்கையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வரத்தை உனக்கு மட்டுமல்ல, இந்த புட்டபர்த்தி கிராமத்துக்கு, இந்த உலகத்துக்கே வழங்குகிறேன். சேஷம்மா, அப்பா. நாளைக்கே நாங்க புறப்படுறதுக்கு ஏற்பாடு ஆ. செய்யும். இவன் மனசு மாறுறதுக்குள்ள இவனை புட்டபர்த்திக்கு அழைச்சிட்டு போயிடும். என் பிள்ளை மனசு மாறாதுங்க. பேருக்கு தக்கபடி சத்தியமே பேசுவா. மாணவர்களே, நம்ம பள்ளியில ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பாடல சத்திய நல்ல உணர்ச்சியோட பாடுவான். ஆனா இப்ப நம்ம சத்தியம் பள்ளிக்கூட படிப்பை விட்டுட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து பக்தி மார்க்கத்துல வாழ்க்கையை நடத்துறதையே தன் லட்சியமா வச்சிட்டு இருக்கான். தன் அன்பு வெள்ளத்தை உலகமெல்லாம் பரவ செய்துகிட்டு இருக்கான். அதனால இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியை உங்கள யாராவது நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். கபூர் கான், நீ வந்து பிரார்த்தனை ஆரம்பிச்சு வை. அழாதீங்க. சத்தியம் தன் அன்பை உங்க எல்லாருக்கும் வழங்கியிருக்கான். அதோட நிரந்தரமா நிலைக்க போற ஒரு பிரார்த்தனை கீதத்தை நம்ம மனசுல பதிஞ்சு போகும்படி நமக்கு வழங்கியிருக்கான். சத்திய மேல உங்களுக்குள்ள அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பிரார்த்தனைக்கு பதில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை வெளிப்பட்டுடுச்சு. அழாதீங்க.
பிரார்த்தனை முடிஞ்சிடுச்சு. நீங்க எல்லாரும் வகுப்புகளுக்கு போங்க. போங்க போங்க, எல்லாரும் வகுப்புகளுக்கு போங்க. பாவம், ரமேஷும் மகேஷும் சுவாமிக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்க டீச்சர்? அவங்க ரொம்ப நாளைக்கு வருத்தப்பட்டாங்க. சத்தியத்தை விட்டுட்டு வாழ முடியாதுன்னு வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க. சத்தியம் திரும்பி வரமாட்டாங்கிற வேதனையில ரமேஷ் ஒரு கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். மகேஷ் புத்தி சுவாதீனம் இல்லாம போய் எப்பவும் சத்தியம் சத்தியம்னு சொல்லி சத்தியம் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள்ல மகேஷும் செத்து போயிட்டான். மறுபடியும் புட்டபர்த்திக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வசந்தம்மா, இந்த புள்ள நம்ம கொண்டவராஜ ஐயாவோட பேர ராஜு தானே? ஆமா, ஈஸ்வரம்மா புள்ள ராஜு தான். சின்ன வயசுல சித்ராவதி ஆத்தங்கரையில விளையாடிட்டு இருப்பான். அவனை சுத்தி சிநேகிதங்க தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் படிப்புக்காக உறவு கொண்டா போயிட்டா. சித்ராவதியும் களை இழந்து போச்சு. மறுபடியும் நம்ம புட்டபர்த்திக்கு வந்துட்டான் இல்ல? இங்க ராஜுவை பார்த்தா நம்ம விட சித்ராவதி நதி தான் மகிழ்ந்து போகும். உனக்கு தெரியும் இல்ல, ராஜு கிட்ட தெய்வாம்சம் இருக்கான். பஜனைகள் போதனைகள்னு செய்யறானா. அதுக்குதான் படிப்பை விட்டுட்டு புட்டபர்த்திக்கு வந்துட்டான். எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஆஹா, அந்த புள்ளைக்குள்ள எத்தனை மகிமை இருக்கோ. ராஜு, நீ உறவு கொண்டாக்கு போன அப்புறம் நாங்க எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? தெரியும் ராஜு, நீ எப்பதான் வர போறியோன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சந்தோஷம். ராஜு, நீ எப்பவும் எங்க கூடயே இருக்கணும். நாம எல்லாரும் இந்த சித்ராவதி ஆத்தங்கரையிலேயே விளையாடணும். அடேயப்பா, இந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. டேய், அங்க பாருங்கடா, அந்த புளிய மரத்துல எவ்வளவு புளியங்கா. அட போடா, புளிய மரத்துல புளியங்காய் இல்லாம கொய்யா பழமா இருக்கும். ஏன் ராஜு? ஏன் கொய்யா பழம் வேணுமா? எப்படி? புளிய மரத்துல இருந்து கொய்யா பழமா? எங்க ஒன்னு பறிச்சு கொடு பார்க்கலாம். கொய்யா பழம். ஆமாண்டா. ஆமாண்டா. ராஜு எங்கடா? ஏ ராஜுடா. ராஜு ராஜு, இப்ப திராட்சை பழம் வேணும். ஓ, தரேன். ராஜு, எனக்கு கமலா பழம் வேணும். தரேன். இந்தா 2 கமலா பழம். ராஜு, என்ன பழம் வேணும்னு சொல்லு. எனக்கு ஆப்பிள் பழம் வேணும். ஆப்பிளா? ராஜு, எனக்கு வாழைப்பழம் வேணும்டா. உனக்கு வாழைப்பழம் வேணுமா? புளியங்காய் வாழைப்பழமா மாறிடுச்சு. ராஜு ராஜு எடுத்தடா. ராஜு, எனக்கு சாத்துக்குடி பழம் வேணும்டா. ஓ, தரேன். சாத்துக்குடி பழம். இந்தா. ஏய் ராஜு, என்ன கேட்டாலும் கொடுக்கறான்டா. ஆமாடா. ராஜு காணும்டா. ஏய் ஆமாடா. ராஜு 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 ராஜு
ராஜு அங்க இருக்காண்டா. ஆமாண்டா. அங்க கூட இல்லடா. ராஜு ராஜு இங்க இருக்காண்டா. அங்க இருக்காண்டா. ராஜு நீ காணாம போனதும் நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? இப்பதான் சித்ராவதி ஆத்தங்கரையில பார்த்தோம். இங்க எப்படி வந்த ராஜு? எங்கும் இருப்பவனை ஒரே இடத்துல தேடினீங்கன்னா ஆச்சரியமா இருக்கே. ஒரே மரத்துல இருந்து நாங்க கேட்ட பழத்தை எல்லாம் பறிச்சு போட்ட. ஏதாவது மந்திரம் போட்டியா ராஜு? ஆமா ராஜு, ஏதாவது மந்திரம் போட்டியா? அது மந்திர மகிமை கிடையாது. தெய்வத்தன்மை இருக்கிற இடத்துல சிருஷ்டிக்கு மறு சிருஷ்டி நடக்கும். அதுதான். அது சரி, நாமெல்லாம் சேர்ந்து அனுமார் கோயிலுக்கு போலாமா? ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஆஞ்சநேயா. வாங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஹனுமான் ஜெய் ராமா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமா ஸ்ரீராமா. ஸ்ரீராமன் ஹனுமனை சுற்றி பிரதட்சணம் செய்யக்கூடாது. ஹனுமன் தான் ஸ்ரீராமனை சுற்றி பிரதட்சணம் செய்ய வேண்டும். ராம் 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 ராம். ராஜு, ஏன் பிரதர்ஷனம் பண்ணாம அப்படியே நின்னுட்ட? வா பிரதர்ஷனம் பண்ணலாம். ஹனுமான் என் பாதங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னால ஒரு அடி கூட நகர முடியாது. ஹனுமான் உன் பாதங்களை பிடிச்சுக்கிட்டாரா? பலே பலே. எங்கே? எப்படி? ஹனுமானை என்னால பார்க்க முடியலையே. ராம். ராஜு சும்மா சொல்றியா? டேய் எல்லாரும் இழுப்போண்டா. ஏன் பின்னாடி நின்னுக்கோ. அப்போ நீ ஸ்ரீ ராமச்சந்திரனா? சொல்லு ராஜு. சொல்லு ராஜு, நீ ஸ்ரீ ராமச்சந்திரனா? ராஜு, என்ன இது மாயே? ஸ்ரீ ராமச்சந்திரன் தரிசனம் பண்ற பாக்கியம் எங்களுக்கு கொடுத்தியே. போக போக என் அவதார வைபவங்கள் எத்தனையோ பார்க்க போறீங்க. வாங்க போலாம். ராஜு, நாங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்.